ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கிரன்ச் சிக்கன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது 8 பீஸ் சிக்கன் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடிசாக நறுக்கி அதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா 1 hour ஊற வச்சிடணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா பரட்டி எடுத்து வச்சிடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 4 பீஸாக போட்டு கொஞ்சம் தீயை அடக்கி வச்சு 4 பீஸை போடணும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சிட்டுனா மாவெல்லாம் பிரிஞ்சிடும். கொஞ்சம் நிதானமாக தான் ஃபஸ்ட்டு வேகணும். இதை வந்து 2 தடவை ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாட்டுக்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டு வறுக்கணும். அது 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். காரம் வேணும்னா இல்லை கொஞ்சம் ஊற்றினா நான் 1 தான் ஊற்றுறேன். அப்புறம் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். பொரிச்சு வச்சிருக்க சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், அதை எடுத்து போட்டு எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடணும்.
2-3 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் விடுறேன். பாருங்கள் நல்லா எப்படி இருந்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது சூப்பரான கிரன்ச்சி சிக்கன் ரெடி. இதை சீஸ் டிப்போட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.